ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே ரோடில் ட்ராவல் பண்ணியிருப்போம். அப்போ நம்ம ரோடில் ட்ராவல் பண்ணுறப்ப நிறைய இடத்துல ரோட் டேமேஜ் இருக்கும். டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. என்னென்னா, அந்த ரோடில் டிரான்ஸ்போர்ட் நிறையா இருக்கிறப்ப டேமேஜ் ஆகும். அதே மாதிரி ரெயின் சீசனில் தண்ணி நிறையா அதில் ஓடுது அப்படிங்கிறப்பையும் டேமேஜ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அந்த ரோடில் போட்டிருக்க கீழே உள்ள அந்த ஜல்லி பிட்டுமினஸ் அதில் எதுவும் லோடு அதிகமாக இருந்து அதனாலையும் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரிட்ஜை ஒட்டி பக்கத்தில் உள்ள ரோடெலாம் மேக்ஸிமம் எல்லா இடத்தையும் டேமேஜ் இருக்கும். ஒரு பிரிட்ஜ் இருக்குன்னா இந்த பிரிட்ஜில் மேலே வந்து தார் ஊற்றிருக்க மாட்டாங்க. இந்த பிரிட்ஜு எண்டுலேருந்து அதுக்கு நெக்ஸ்ட்லேருந்து தான் ரோடு ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் தான் தார் ஊற்றி ரோடு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துலையும் நிறையா இடத்துல டேமேஜ் இருக்கும். அதுக்கப்புறம் எங்கன்னா நல்ல உயரமான ரோடாக இருக்கும், ரெண்டு பக்கமும் தண்ணி ஓடும். அந்த மாதிரி இடத்துலையும் டேமேஜ் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கிற டேமேஜ் எங்கே அப்படின்னா, பிரிட்ஜுக்கு பக்கத்துலேயும் ரெண்டு பக்கமும் தண்ணி ஓடுற மாதிரி உள்ள இடத்துலையும் தான் இந்த ரோட் டேமேஜ் பார்க்குறோம். ரோட் டேமேஜ்னால் ஒரு 200 மீட்டருக்கு ஃபுல்லாக ரோட் டேமேஜ் தான் இருக்குது. அதாவது அந்த பிரிட்ஜிலேருந்து லெஃப்ட் ஆர் ரைட் ரெண்டு சைட்லேயுமே ஃபுல்லாக ரோட் டேமேஜாக தான் இருக்குது. இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்க ரோடு டேமேஜுக்கு நான் சொன்ன எல்லா ரீசனுமே காரணமாக இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ரோடு நிறைய டிரான்ஸ்போர்ட் உள்ள ரோடாக தான் இந்த ரோடு இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பிரிட்ஜு வந்து உயரமான பிரிட்ஜு. அது மட்டும் இல்லாமல் அந்த ரோடுக்கு ரெண்டு சைட்லேயுமே தண்ணி ஓட்டம் எப்போதுமே இருக்குது. இதனால தான் இந்த ரோடு டேமேஜ் ஆகிருக்கு. ரோடு டேமேஜ் ஆகாமல் எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய சொல்யூஷன் இருக்குது. என்ன தான் சொல்யூஷன் நமக்கு தெரிஞ்சாலும் நம்மளால் ரோடு போட முடியாது. கவர்மெண்ட் தான் இந்த ரோடை ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணுவோம். இருந்தாலும் எப்படிலாம் ரோடு அமைச்சா டேமேஜ் இல்லாமல் ப்ராப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ரோடு அமைக்கிறப்ப எப்போதுமே காமனாக ரோடோட அந்த டிரான்ஸ்போர்ட்டை கனெக்ட் பண்ண மாட்டாங்க. அந்த ரோட்டில் எவ்வளோ டிரான்ஸ்போர்ட் ஆகுது, எவ்வளோ மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிட்டு தான் ரோடு அமைப்பாங்க. அப்படி அமைச்சாலுமே சில இடத்துல ரோடு டேமேஜ் ஆகிடுது. இந்த ரோடு டேமேஜ் ஆகிறதுக்கு நான் ரீசன்லாம் சொன்னேன். இந்த ரோட் டேமேஜ் ஆகாமல் எப்படிலாம் தவிர்க்கலாம், இன்னுமே இந்த ரோட்டை எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். அது எப்படி அப்படின்னா, இந்த ரோட்டுக்கு ரெண்டு சைட்லேயுமே, அதாவது லெஃப்ட் ஆர் ரைட் ரெண்டு சைட்லேயுமே தண்ணி ஓட்டம் இருக்குது. அதனால தான் ரோடு டேமேஜ் ஆகிக்கணும்னு ஒன்று சொன்னோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ரீட்டைனிங் வால் அப்படின்னு சொல்லக்கூடிய காங்கிரீட் மூலமாக ஒரு வாலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ரோட்டை அமைச்சிருக்கணும். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ரோடு ரெண்டு பக்கமும் தண்ணி ஓட்டம், அதுக்கு மட்டும் இல்லாமல் அந்த பிரிட்ஜு வந்து ரொம்ப உயரமாக இருக்குது. அதனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த தண்ணி ஓடி ஓடி அந்த ரோட்டுக்கு கீழே உள்ள மண்ணெலாம் கரைஞ்சிரும். அந்த மண்ணெலாம் கரைஞ்சிருச்சு அப்படின்னா வெஹிக்கிள் மூவ் ஆகிறப்ப, அதாவது வெஹிக்கிள்லாம் இல்லை கிராஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வெஹிக்கிளோட வெயிட்டுக்கு ஏற்றாப்புல ரோடு டேமேஜ் ஆகிரும். இந்த ரோடு டேமேஜ் வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. அது சின்னதாக இருந்தாலும் வெஹிக்கிள் மூவ் ஆக ஆக அந்த ரோட் டேமேஜ் பெருசாக டெவலப் ஆகிரும். இந்த டேமேஜ் ஆன இடத்துல என்ன தான் நம்ம பேட்ச் ஒர்க் பார்த்தாலும், ரீட்டைனிங் வால் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாமல் நம்ம பேட்ச் ஒர்க் பார்த்தோம் அப்படின்னா திரும்ப திரும்ப இதே ரீசன்னால் ரோட் டேமேஜ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ ப்ராப்பராக ரெண்டு பக்கமும் ரீட்டைனிங் வால் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேட்ச் ஒர்க் பார்க்குறோம். அப்படிங்கிறப்ப இந்த டேமேஜை தவிர்த்து இந்த ரோடு ஒரு 10 வருஷத்துக்காச்சும் நல்ல நிலைமையில் இருக்கும். இதுதான் இந்த ரோட் டேமேஜுக்குள்ளே ரிப்பேர் பண்ணுற பெட்டர் சொல்யூஷனாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த யூடியூப் சேனலை பொறுத்தளவு கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்டு சிவில் இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.